அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் எல்லாரும் என்னாலும் இன்புற்று இருக்க விளைகிறேன். இது ஒரு சின்ன மீட்டிங். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு 100 நாள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இட் இஸ் நேம்டு முதுமொழி காஞ்சி. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நீதி நூல் தொகுப்பு முதுமொழி காஞ்சி. அது யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம மதுரை கூடலூர் கிழார் இன்னா 40 இனியவை 40க்கு அப்புறம் நம்ம சரி அடுத்த ப்ராஜெக்டாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கினோம். வெரி குட் கம்போசிஷன். இதெல்லாம் வெரி குட்னு சொல்கிற அளவுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நீதி நூல். அந்த நீதி நூல் 100 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் ஒரே அடியில் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பின் சிறப்பு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடலும், அதாவது ஒவ்வொரு 10 பாடலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் முடியும். இப்போ அப்படியே எளிய, நல்கூர்ந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம். 100 பாடல்கள் 10 அதிகாரமாக தொகுக்கப்பட்டது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முதலடி ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் அப்படின்னு தொடங்கும். அது ஒரு சிறப்பு. அப்புறம் அந்த அதிகாரத்தில் வர்ற 10 பாடல்களும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. அப்புறம் இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல். அதில் ஒரு புரட்சி நூல் அப்படின்னு அந்த காலத்தில் பேசப்பட்டது. ஏன்னா முகப்பில் கடவுள் வாழ்த்து கிடையாது. நூல் முழுவதுமே 100 பாடல்கள்லையுமே எங்கேயுமே கடவுள் சம்பந்தப்பட்ட செய்திகள் கிடையாது. அதனால் இது ஒரு அறநூல், நீதி நூல், ஆனால் சமயம் சார்ந்த நூல் அல்ல அப்படின்னு போற்றப்பட்டது. மிகச்சிறப்பு. 4 அடி 8 அடி அப்படி இல்லைலாம் பாட்டு. பட் நமக்கு இங்கே 100 பாடல்கள் அப்படின்னா 100 அடி தான். அதுதான் இந்த முதுமொழி காஞ்சியோடைய சிறப்பு. அந்த ஒரு அடியில் ஒரு மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய அர்த்தம், மிகப்பெரிய வாழ்க்கைக்கான விளக்கத்தை அவர் கூடலூர் கிழார் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற அந்த தொகுப்பில் வர்ற 100 பாடல்களையும் ஒரு முறை நம்ம வாயால் சொல்கிறதே, படிக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஸோ பயன்படுத்தியிருக்கேன். நேற்றோடு 100வது பாடல் முடிந்து முதுமொழி காஞ்சி நிறைவுற்றது. ரொம்ப ஹாப்பி எனக்கு. பிகாஸ் திருக்குறள் போட்டப்ப எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கம்மியாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்தாங்க. இப்போ முதுமொழி காஞ்சி காலையில் அப்லோட் பண்ணால் ஒரு வித்தின் 10 minutes 300 வியூஸ் 400 வியூஸ் அப்படிங்கிறது எனக்கு நிலைகொள்ளாத மகிழ்ச்சி, அதீத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உங்களுடைய தமிழார்வம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் நம்மளை மேலும் மேலும் இதே பணியை, தமிழ் பணியை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, முதுமொழி காஞ்சி 100வது பாடல் நேற்றோடு முடிவுற்றது. தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு குறுகிய கால இடைவெளியில் வேறு ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களுடைய வேறு ஒரு தொகுப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன் சக்கரவர்த்தி.